Easy way? Or? No, it's a long way. நமச்சிவாய். குளிரண்டா நீங்கள் பார்த்தீங்களா அது நினைச்சு கூட பார்க்கல அது. கொழுந்து இருந்தா 40-50 இருக்கும். தமிழியம் நாங்கள் வந்து கதிர்காமம் போட்டு சிவனொளி பாதமலைக்கு போகிறதுக்காக கட்டன் வந்து அயந்தா ஹோட்டலில் நேற்றிரவு தங்கினாங்கள். இப்போ வந்து சிவனொளி பாதமலைக்கு போகிறதுக்கு வழிக்கிட போகிறோம். தொடர்ந்து எங்களோட வீடியோட பயணித்து சிவனொளி பாதமலையை நீங்களும் கண்டு கழிக்கிறோம். இன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் அந்த கடையில் சாப்பிட்டுட்டு சைவ சாப்பாடு பக்கத்தில் ஒரு உடுப்பு கடை இருந்தது. அங்கே கொஞ்சம் உடுப்பு வேண்டி கொண்டு சிவனொளி பாதமலைக்கு வலிக்கிட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஐயா பேப்பர் தோசை ஒன்று போட்டுக்கணுங்க. இதான் அந்த பேப்பர் தோசை. ரெண்டு மூணு வருஷம் யாழ்ப்பாணம் நீர்வேலி திருநெல்வேலி. எங்களோட வடியல் வேலையில் வந்த வடியல் தண்ணி எடுக்கிறாங்க. கண்டுட்டு தண்ணி போத்து கடையில் வேண்டி வாங்க இதையும் குடிச்சு பார்க்க போகிறோம். அடிக்கணும் வாங்க வேறு நீர்வீழ்ச்சி நல்லா இருக்கா? சூப்பர். இது பாருங்க ஜம்பு நாவலை எக்கச்சக்கமே படுத்து. கதிர்காமம் போனீங்க இன்றைக்கு இப்போ சிவனொளி பாதமே போய் கொண்டிருக்கிறீங்க. என்ன மாதிரி பயணங்கள் கூட பயணங்கள் நல்லா இருக்கு. இங்கே கொண்டு போகணும். ரெகுலர் ரோட்டை பார்த்து பயந்து நிற்கணும். கொஞ்சம் பயந்தானே நல்ல நானே கொஞ்சம் பயந்தான். எங்களுக்கு புது இருந்தாலே புது அனுபவமே.
நாங்கள் வந்து கட்டடில் இருந்து நல்ல தண்ணியாண்ட இடத்துல நிற்கிறோம். இவ்விடம் மட்டும்தான் வாகனம் வரும். இதில் இருந்து நாங்கள் சிவனொல்லி பாதமலைக்கு நடப்பயணமாக போக போகிறோம். எங்களோட நடப்பயணத்தோட நீங்களும் பயணித்து எங்கள் சிவனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவனொலி பாதமலைக்கு நடக்க தொடங்கி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஆறுண்டு பாஞ்சு கொண்டு இருக்குது பாருங்க. நல்ல பெரிய ஆறு. அந்த ஆத்தங்கரையோடையே ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. சிவ ஈஸ்வர தேவஸ்தானம். அப்படியே பார்த்தா இங்கால தண்ணி ஆயுது. இங்கே பாருங்க, இதில் ஒரு புத்த பகவான் ஜானியோட நிற்கிறார். பாருங்க, இவர் வந்து விறகு எடுக்க போனவராம். அட்டை அடிச்சு, வெளிநாட்டில் உள்ள அட்டை அடிச்சு பாருங்க எவ்வளோ ரத்தம் கொண்டு. பாருங்க, இதான் அந்த அட்டை துடிக்குது பாருங்க. இது வந்து அம்மனாம். இவன் வந்து பாத்தீங்கள் என்றால் இங்க இருந்து சாமான்கள் மேல கொண்டு போவீங்களாமே. இப்ப கொண்டு போறதா? கொஞ்சம் தூரம் கொண்டு போவோம். ரொம்ப தூரம் கிடைக்கும். காத்த பாருங்க அப்படி அடிக்குதாண்டு. சரியான காத்து அடிக்குது. பாத்தீங்கன்னா தெரியும் காத்து. பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதி இருக்குது. நீங்கள் நடைப்பயணம் செய்யும் பொழுது கண்ட கண்ட இடங்களில் கழிவுகள் கழிக்க தேவையில்லை. இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. இதில் ஒரு பெரிய பிள்ளையார் இருக்கிறார். அதோடு சேர்த்து பெரிய புத்த பகவானர் படுத்திருக்கிறார். அப்படியே இஞ்சால பார்த்தால் இது லக்ஷ்மி நினைக்கிறேன். அப்படியே எங்களோட பயணம் தொடர்கிறது. பாருங்க, மேலே நாங்கள் வந்து சீசன் முடியத்தான் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். பாருங்க, மேலே புகாராக இருக்குது. அங்கே பாருங்க, தண்ணி ஊற்றெடுத்து பாய்ஞ்சு கொண்டு இருக்குது மேலே சிவனொல்லி பாத மலையில். எங்களோட பயணம் ஒரு திகில் நிறைந்த பயணமாக தான் இருக்கும். நாங்கள் மேற்கொண்ட பயணம் இங்கே பாருங்க, வேறு அடியார்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைக்கு சரியான காற்று மழை அப்படி இருந்தும் நாங்கள் வெளிக்கிட்ட பயணத்தை விடக்கூடாது என்பதற்காக எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற பார்த்தீங்கள் என்றால் அந்த சீசன் டைமில் இந்த கடைகள் எல்லாம் திறந்துருக்கும். தொடர்ந்து அப்படியே நாங்கள் நடந்து வர பாதையில் கடை இருக்கும். ஆனால் இப்போ சீசன் முடிஞ்சபடியாக எல்லாம் மூடி கட்டி வச்சிருக்கிறோம். நாங்கள் நடக்க தொடங்கி ஒரு 15-20 நிமிஷமும் பெறாது இப்போவே எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் எங்கள் சிவனின் அருளாலே நாங்கள் சிவனின் பாதத்தை பார்த்துவிட்டு தான் வருவோம் என்று நினைக்கிறோம். அன்பே சிவம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நியூசிலாந்து ஆளுரால் சிவனொல்லி பாத வேலைக்கு போட்டு வரேன். You went there, no? Yeah. How is it? Good? It's easy way? Or? No, it's a long way, and it's you can't see much at the top, but it's it's really worthwhile. Beautiful waterfalls the whole way. How many hours take for you? 1.5 hours. Oh, 1.5 hours. But I was running. Oh, you running? Yeah. God. Maybe. Yeah, not running. For us, maybe the 3-4 hours. I reckon 3 hours for you guys. Okay, sir. Thank you. Good to meet you guys. Thank you. All right, cheers. Have a good. ஜவாருங்க, நீர்வீழ்ச்சி சிவனொல்லி பாதமலைக்கு போகிற வழியிலே எப்படி வேகமாக பாய்ஞ்சு கொண்டிருக்கிறன்றதை பாருங்க.
இந்த புல்லுகள் எல்லாம் பண்ணிட்டு போஞ்சிருங்க மண்டபத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு என்னதுக்கு ஞாபகத்துக்கு ஞாபக சக்தி நல்லா தான் இருக்கும். ஊண்டி கொண்டு போனாங்க சிவன் மலைக்கு. என்ன இந்த பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு, நல்ல கிளைமேட், நல்ல மழை பெய்யுது. அதான் நம்ம கேட்டால் கஷ்டமாக இருக்குது. இது ஓகே நல்ல கிளைமேட் இன்றைக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது அதானே பார்த்தீங்களா, நாங்கள் கதிர்காமத்துக்கு போகிற வழியில் உள்ள ஒரு பெரிய புத்தர் கோவில். இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்களென்றால் பல பிக்கு மேட்ட சிலைகள் இருக்குது. அப்படியே பார்த்தா இதில் புத்த பகவான் தலை வந்து மூடி கிடக்குது. நான் சில வேலை இப்போ பூட்டு தான் எல்லாம் அதுக்காக தெரியாது. பார்த்தீங்கன்னா நிறைய பிக்கு மேட்டு பார்த்தீங்களா தெரியும் பேங்க். நாங்கள் இப்போ இதில் ஒரு கடையில் வந்துருக்கிறோம். இங்கே வந்து பிளேன் டீ எல்லாம் குடிக்கலாமாம். சீசன் நேரம் தான் இருக்க மாட்டவே அப்படி இருந்த ஒரு கடை சந்திச்சிட்டுது. அதனால எங்களுக்கு நல்ல வாய்ப்பாக போச்சு. இதுதான் அந்த கடை. எல்லா ஐட்டமும் இருக்குது. பிஸ்கெட்டு, கிரிப்ஸ், ரிங்ஸ் ஐட்டங்கள். மழைக்கு வந்தாலும் குடிக்கலாம், வெயிலுக்கு வந்தாலும் குடிக்கலாம். அதானே, எந்த நேரம் வந்தாலும் இங்கே கடைக்கும் குடிக்கலாம். பாருங்க எப்படி மழையும் காத்து மண்டதை. அந்த மழையும் காத்து கைந்தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் சிவனொடி பாத மேலையை நோக்கி. இங்கே பாருங்க, இங்கே வர இடத்துல நீரோட்டத்துக்கு குறைஞ்சல் இல்லை. சிவனொடி பாத மலைக்கு வர இடத்துல வேற எப்படி பாயிரண்டு எப்படி மழை பெய்தாலும் எங்களோட பயணம் தொடர்கிறது சிவனொளி பாதமலையை நோக்கி. பின்னுக்கு தண்ணி. பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுவரை நடந்து வந்தது சாதாரண வடிகால். இப்போதான் உச்சி மேலே ஏறுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குத்தனை ஏறிக்கொண்டிருக்கிறோம்ட்டு. வந்துட்டேன், கிட்டமிட்ட வந்துட்டோம். என்ன நாங்கள் வந்து 4 மணித்தியாலத்துக்கிட்ட நடந்துட்டோம். ஆனால் இருந்து தான் வந்து நாங்கள் இப்போ நீ நடக்க போகிற இடத்த பாருங்க. மேலே அப்படியே குத்தனை மேலே போகுது. காற்ற பாருங்க அப்படி அடிக்கலான்ட்டு பயங்கர காற்று. இன்னைக்கு ஏதோ பயணத்தை தொடங்கிட்டோம். சிவன் பாதத்தை கண்டுதான் வாரது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அடியார்களே, 4 மணித்தியாலம் தாண்டி விட்டது. ஆனால் நாங்கள் இடக்கிட இருந்து தான் வாரம். இன்னும் நிறைய நேரம் இருக்குது. தொடர்ந்து எங்களோடு பயணிங்க. ஓம் சக்தி பராசக்தி சிவாய சிவாய. ஓம் நம 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 சிவாய. நாய்களும் எங்களோட வருகின்றது. கால வைரவர் எங்களுக்கு காவலுக்கு வார. நாங்கள் வந்து நினைக்கிறேன் தெரியுது. அதுக்கு மேலே போகணும் போது ஐயா பார்ப்போம் பார்ப்போம். மழையோட கூடிய காற்று, காத்தோட கூடிய பனிப்புகார். எங்களுக்கு அது கலப்பு பெருசாக தெரியல. இன்னைக்கு நாங்கள் இந்த பயணம் வந்து அந்த கீழூட்டும் திரைப்படங்களை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த யூடியூப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மழை, காற்று, தூரம் உங்களுக்கு பார்க்க நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
நமச்சிவாய நமச்சிவாய. அங்கே பாருங்க மலைய அங்கே அம்மா ஏறிக்கொண்டு போறா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நாராயணன். உண்மையாக நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி 4 மணித்தியாலம் போட்டதோ இன்னும் சிவனை காணவில்லை. சிவனுடைய பாதமலையை எங்களோட மனசின்படி கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறோம். பாப்பம். நாங்கள் களைகளைட்டு களைச்சி போனோம். மழைக்கு நினைஞ்செல்லாம் முறைச்சி போனோம். சரியான மழை. பார்த்தீங்கன்னா தெரியும் பூர்வப்படி அந்த வின்டர் டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு புகாரும் குளிரும் காத்து வர. நமச்சிவாய் ஃபைனல் உதாரணம் நினைக்கிறோம். அதுக்கு மேலே காணையில் உதாத்தான் இருக்கும். அன்பே சிவம் சிவாய நமக. அன்பே சிவம் சிவாய நமக. அன்பே சிவம் சிவாய நமக. கிட்டத்தட்ட 4:45 மணித்தியாலம் ஆகிவிட்டது. இன்னும் நாங்கள் எங்களோட இலக்கை வந்து அடையலை. உண்மையாக காற்று குளிர் மலை. ஆனால் நாங்கள் வெளிக்கிட்டு நாங்கள் பயணத்தை இடையில் நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக களைச்சி போனோம். உண்மையாக சொல்ல போனால் இருந்தாலும் இருந்து மெல்ல மெல்லமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன அப்படித்தானே எடுத்த காவடி இறக்கி ஏதிர ஒன்றுமே என்னென்ன முருகா சிவ சிவா. இந்த பாருங்க ஏத்தத்தை இதான் கடைசி ஏத்தம். இந்த மலையை பாருங்க அப்படியே குத்தன வருது. ஹலோஹரா 5 மணித்தியாலம் தாண்டி கிட்ட வந்துட்டோம். சேனலி பாத மலையை நெருங்கிட்டோம் மக்களே. இன்னைக்கு ஈராட்டிலும் எங்கள்ட பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே மழை குளிர் எல்லாம் முறைச்சி போனோம். இருந்தாலும் இறைவனின் திருவருளாலே வந்தடைந்து விட்டோம். சிவாய நம சிவாய நம நமச்சிவாய 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 அரோஹரா நமச்சிவாய அரோஹரா அரோஹரா. வந்தடைந்து விட்டோம். ஆனால் சீசன் முடிந்தபடியா எல்லாம் மூடி காட்டியிருக்காங்க வைக்கிறேன். சரி அரோஹரா 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 அரோஹரா. அங்கே வேறுங்க அதான் இன்னைக்கு தெரிகிறது தான் சிவனொளி பாதமெல்லாம். இதுக்கு நாங்கள் வேற 5:30 மணித்தியாலத்துக்கு மேலே எடுத்துட்டுது. ஆனால் குளிரண்டா நீங்கள் பார்த்தீங்களா அது நினைச்சு கூட பார்க்கல. அது யூரோப்பில் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது. உள்ளுக்கு வீடியோ எடுக்க எலவுட் இல்லை. இதிலேருந்து காட்டுறேன். இதுக்குள்ளே தான் சிவன் பாதம் இருக்குது. இதுக்காக நாங்கள் செலவழிச்சிடறோம் 5:30 மணிக்கு மேலே. ஆனால் கஷ்டப்பட்டு நாங்கள் இடையில் திருப்புவ அமௌண்ட் யோசிச்சு நாங்கள் என்னோட வயசு கூட நாங்கள் பண்ணல. இருந்தாலும் வெளிக்கிட்ட பயணத்தை நல்லபடியாக முடிக்க வேணுமென்றதுக்காக வந்து தரிசனம் எங்களுக்கு சிவன் தரிசனம் கிடைச்சிருக்குது. இன்றைக்கு சிவனுக்கு நன்றி சொல்ல வேணும். Germany, from Germany, yes. அவரும் பாதம் மேலே ஏறிக்கொண்டு இங்கே கிட்ட வந்துட்டேன். நாங்கள் ரங்கத்துலங்க விழுகிறேன். இங்கே பாருங்க புகாரை நாங்கள் இப்போ திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். சரியாக இருண்டு போச்சு. ஒன்றுமே தெரியுதில்லை. இருந்தாலும் லைட்டுகளை அடித்து கிடிச்சு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க
இருட்டு. நான் லைட் போட்டு எடுக்கிறேன். ஒரே புகார் புகார் காற்றும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் புகார். எப்படி இருட்டு வந்து பாருங்க இருட்ட அவர் நிக்க ஒரு பேய் நிக்கிற மாதிரி. வேறு என்ன இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதான் பார்த்தீங்கன்னா தேயிலை வேறுங்க. இதுதான் கொழுந்துகள். தேயிலை கொழுந்துகளை பாருங்கள். வேறுங்க இதில் ஒரு அம்மா தேயிலை கொழுந்து ஆஞ்சு கொண்டு இருக்கிறா. ஆமாம், மழையண்டாரும் தொடர்ந்து ஆய்வீங்களோ? ஆ, கிலோ கணக்கா இல்லாட்டி? கிலோ 20 கிலோ எடுத்தா 1300 ரூபா. ஓ, ஒரு நாளைக்கு எத்தனை வேலை நீங்கள் எடுப்பீங்க? கொழுந்து இருந்தா 40-50 எடுக்கணும். ஆ, ஓகே. எங்க இருந்து வரீங்க? நாங்கள் யாழ்ப்பாணம், இப்போ லண்டன்ல இருக்கிறோம்.